Dear students, chapter number 2, numbers and sequence, exercise number 2.3 la question number 8, 9, 10 இன்னைக்கு பார்க்கலாம். Question number 8, prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. So இந்த கொஷினை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது 2 power n plus 6 into 9 power n is divisible by 7. கண்டிப்பாக இந்த டேர்ம் 7ஆல் டிவைட் ஆகணும். அப்போ டிவைட் ஆனால் ரிமைண்டர் 0. ஸோ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுத போகிறோம்னா A கன்கரண்ட் ஆர் மாடுலோ B ஃபார்மெட்டில் இது எழுத போகிறோம். ஸோ 2 power n plus 6 into 9 power nன்றது டிவைட் அண்ட் கான்கரண்ட் 0ன்றது ரிமைண்டர் மாடுலோ 7 டிவைசர். ஸோ 7 வந்து டிவைசர். அப்போ 2 power n plus 6 into 9 power n is equal to 7n for some integer. ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆக இருக்கும். n plus 6 into 9 power n is a multiple of 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னோட வேல்யூக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n equal to 0, n equal to 1, n equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ வந்து 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். when n is equal to 0, then 2 power 0 plus 6 into 9 power 0 is equal to 1 plus 6 into 1 எழுதுறோமா. அப்போ 1 plus 6 is equal to 7 is a multiple of 7. next when n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. then 2 power 1 plus 6 into 9 power n is equal to 2 plus 6 into 9, that is equal to 2 plus 54 is equal to 56. is a multiple of 7. when n equal to 2, then 2 power 2 plus 6 into 9 power 2, that is equal to 4 plus 6 into 81, that is equal to 4 plus 486 is equal to 490 is a multiple of 7. Hence 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer for n. ஸோ என்னுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அது 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த 2 power n plus 6 into 9 power n வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, இது ப்ரூவ் ஆயிடுச்சு. கொஷின் நம்பர் 9, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. ஸோ ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power n is divided by 17 என்ன பண்ணலாம்? A கன்கரண்ட் ஆர் மாடுலோ Bன்ற ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். டிவைடண்ட் 2 power 81 டிவைசர் 17. அப்போ 2 power 81 கன்கரண்ட் X மாடுலோ 17 எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ 2 power 81 என்ன எழுதலாம்? 2 power 40 into 2 power 40 into 2 power 1 கன்கரண்ட் X மாடுலோ 17 எழுதலாம். அப்போது 80 என்ன பண்ணியிருக்கோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 40 + 40 + 1 81ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறோம். ஸோ அகெயின் இது என்ன பண்ணுறோம்? 2 power 4 to the power 10 into 2 power 4 to the power 10 into 2 power 1 கான்கரண்ட் X மாடுலோ 17ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். So 2 power 4 is equal to 16. அப்போ 16 to the power 10 into 16 to the power 10 into 2 power 1 concurrent x modulo 17 எழுதலாமா? So 16 to the power 10 வந்து எப்படி எழுதிக்கிறோம்? 16 to the power 2 to the power 5 into 16 to the power 2 to the power 5 into 2 power 1 concurrent x modulo 17 நம்ம again இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது 16 to the power 2 to the power 5 1ன்னு எழுதிக்கிறாங்க. 16 to the power 2 to the power 5 அகெயின் 1ன்னு எழுதிக்கிறோம். into 2 power 1 வந்து 2 மாடுலோ 17. இதெல்லாம் தான் ரிமைண்டர் மாடுலோ 17. 16 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 256. இந்த 256 என்ன பண்ண போகிறோம்? 17ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 தான் 16 ஸ்கொயர் to the power 5க்கு ரிமைண்டர். ஸோ 1 மாடுலோ 17 256 கான்கரண்ட் ஈக்குவல் டு 1 மாடுலோ 17. அதே மாதிரி தான் 16 ஸ்கொயர் to the power 5க்கு ரிமைண்டர் 1, 2 power 1க்கு ரிமைண்டர் 2. அப்போது மாடுலோ 17 அது அப்படியே இருக்கும். இப்போது இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ எல்லா 1 into 1 into 2 மாடுலோ 17. அப்போது 2 மாடுலோ 17 எழுதலாமா? இப்போ 2 power 81 is equal to 2 மாடுலோ 17. அப்போ since x is equal to 2, the remainder is 2. அப்போது 2 power 81 வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 2 கிடைக்கும். Question number 10, the duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The aeroplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of the London's time, then find the time at the London. When will the flight lands at London airport? ஒரு ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகுது சென்னையிலேருந்து லண்டனுக்கு. ஒரு பிரிட்டிஷ் ஏர்லைனில் 11 hours ஆகும் சென்னையிலேருந்து லண்டன் வரதுக்கு. அப்போது அவங்க அது எந்த டைமில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜேர்னி அப்படின்னா சண்டே டு 23:30 hours.
நைட் 11:30க்கு எடுக்கிறாங்க. நம்ம லண்டனுக்கும் சென்னைக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 4.5 hours டிஃப்ரென்ஸ். லண்டன் டைமுக்கு ஃப்ளைட் எப்போ லேண்ட் ஆகுன்றது தான் கொஷின். சொல்யூஷன்: டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட் டைம்ஸ் ஈக்குவல் டு 11 hours. சென்னை டு லண்டன் வந்து வரதுக்கு 11 hours. ஸ்டார்டிங் டைம் அந்த சண்டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 23:30 hours. அதாவது 12 o'clock ஒரு ½ an hour முன்னாடி 11:30 hours ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 23.30 - 12 பண்ணுங்கள். 12 hours பண்ணோன்னா இப்போ நம்மளோட டைம் கிடச்சிருமா? தட் இஸ் ஈக்குவல் டு 11:30 PM. நைட்டு 11:30க்கு ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். ட்ராவலிங் டைம் இஸ் ஈக்குவல் டு 11 hour. 11 hourனா 11:30 PMக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதோட 11 hours நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 22:30 hours வரும். அப்போது நைட்டு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 11 hours அப்படின்னா 12 hours எவ்வளோ வரும்? மார்னிங் 11:30க்கு வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போது 11 hoursன்றனால அதே டைம்லேருந்து 1 hour பேக்கில் எடுத்துக்கிறோம். 23லேருந்து 1 hour பேக் எடுத்தோன்னா 22:30 hours ஆயிடுது. நெக்ஸ்ட்டு அந்த டைம் என்னவாக இருக்கும்? 22:30 - 12 இஸ் ஈக்குவல் டு 10:30 AM. அப்போது 11:30 PMக்கு கிளம்பிச்சு 12 hours ட்ராவல் ஆகுதுன்னா 11:30 AMக்கு வந்து ரீச் ஆயிரும். ட்ராவலிங் ஹார்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 11 hours. அப்போது அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 10:30 AM. டைம் டிஃப்ரென்ஸ் வந்து லண்டனுக்கும் நமக்கும் எவ்வளவு? 4.5 hours ஆகட் சொல்லியிருக்காங்க. ஸோ த டைம் டு ரீச் த லண்டன் ஏர்போர்ட்டுக்கு எப்போ வந்து நம்ம டைம் படி இறங்கும்? 10:30க்கு இறங்கும். ஸோ இந்தியன் டைம் படி இங்கே 10 o'clockனா அங்கே வந்து லண்டனில் அகர்ட்னா இதுக்கு முன்னாடி பிஃபோர்னு அர்த்தம். அப்போ 5:30 அப்படின்னு அர்த்தம். இங்கே சம்மில் 10:30க்கு இறங்கும்போது 4.5 hours நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 10:30 - 4.5 hours இஸ் ஈக்குவல் டு 6 AM. இதிலேருந்து 10:30லேருந்து நம்ம 4.5 hours மைனஸ் பண்ணோன்னா 6 AM. காலையில் 6 மணிக்கு அவங்களோட டைம் படி லேண்ட் ஆகும். ஸோ த டைம் டு ரீச் த லண்டன் ஏர்போர்ட் இஸ் 6 AM. ஸோ த ஃப்ளைட் ரீச் த லண்டன் ஏர்போர்ட் நெக்ஸ்ட் டே சண்டே கிளம்புதுன்னா மண்டே 6 AMக்கு தான் அது ரீச் ஆகும். அக்கார்டிங் டு த லண்டன் டைம் படி த ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட் டே மண்டே 6 AM ரீச் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.